அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுனனு, அதாவது ஜாமி திர்மிதியில் ஒரு ஹதீஸு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃப். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். சொல்கிறாங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து யார் ஓர் எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை, ஹசனா, ஒரு நன்மை உண்டு. ஹசனா அப்படின்னு சொன்னால் அது போன்று 10 மடங்கு உண்டு. ஒரு நன்மை ஹசனா என்பது அது போன்று 10 மடங்கு உண்டு. நான் அலிஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்து என்று சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃபுன் ஒரு அலிஃப் என்பது ஓர் எழுத்து, லாம் ஓர் எழுத்து, மீம் ஓர் எழுத்து என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ இதன்படி நம்ம பார்க்கும்போது அலிஃப் லாம் மீம் என்று நம்ம ஓதுனா 30 நன்மைகள் நமக்கு கிடைக்கும். எத்தனை நன்மைகள்? 30 நன்மைகள். அப்போ குர்ஆனில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? அவ்வளவு எழுத்துக்களை நம்ம ஓதும்போது ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அப்போ அதனால் குர்ஆனை வெறுமனே வாசித்தலுக்கே தனிப்பட்ட நன்மை உண்டு. அது அல்லாமல் நம்ம அதனுடைய தர்ஜுமாவை படிக்கிறோம், அதனுடைய மொழியாக்கத்தை படிக்கிறோம், அது தனி விஷயம், அது தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறோம். ஆனால் இப்படி ஓதுறதுக்கு மட்டும் 10 நன்மை ஒரு எழுத்துக்கு உண்டு. இப்போ அந்த வகையில் ஓதுறத, படிக்கிறத, வாசிக்கிறத அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள், அதுக்கு ஆர்வமூட்டியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது. எனவே ஓர் எழுத்துக்கு 10 நன்மை என்று சொல்வதன் மூலம் நம்மை எல்லாம் வாசிக்க தூண்டுகிறார்கள். எனவே சிறுவர் சிறுமியராக இருக்கக்கூடிய நீங்கள், பெரியவராக இருந்தாலும் சரி, இதை பார்க்கக்கூடிய அனைவருமே திருக்குர்ஆனை மேலோட்டமாக வாசிப்பதற்கு நன்மை உண்டு என்பதை விளங்கி அதன் அடிப்படையில் நம்ம ஓதுவதை வளமையாக ஆக்கிக்கொண்டே இருக்க வேண்டும், வளமையாக ஆக்கிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அதனுடைய மொழியாக்கத்தை படிப்பது அவரவருடைய விருப்பம், அவருடைய ஆர்வத்தை பொறுத்தது. எனவே குர்ஆனை நம்ம ஓதுவதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் இட் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நாள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.